நாம வாழ்க்கையில நம்முடைய உண்மையான விருப்பம் என்னன்னு யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஸ்டீஃபன் கவி சொல்றாரு, வெற்றிக்கான ஏணியின் மீது தட்டு தடுமாறி ஏறி அதை உச்சிக்கு போய் நிக்கிறப்போ, அந்த ஏணியை சரியான சுவத்துல நம்ம சாத்தியிருக்கோமான்னு உறுதி செய்து கொள்ளுங்கிறார். நீங்க தவறான சுவத்துல போய் அந்த ஏணியை வச்சுட்டு மேலே ஏறுறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். இப்படித்தான் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில. உதாரணத்துக்கு நான் ஒரு பென்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனா என்னைக்கு அந்த காரை வாங்கினோமோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய மகிழ்ச்சியோட இருக்க மாட்டோம். ஏன்னா, நம்ம உண்மையானது அது இல்லைன்னு நம்ம மனசுக்கு அன்னைக்கு புரிய ஆரம்பிக்கும். எதுவுமே தூரத்தில இருக்கிறப்போ நம்மளுக்கு பெருசா தெரியிற ஒண்ணு, ரொம்ப அருகில நம்மளுக்கு வர்றப்போ, நம்மளுக்கு அது பெருசாவே தெரியறதில்ல. நம்ம மனம் இன்னொன்றை நோக்கி தாவ ஆரம்பிக்கும். அப்ப உண்மையான சந்தோஷம் குடுக்கக்கூடியது என்ன எனக்கு? எது எனக்கு உண்மையான மகிழ்ச்சிய தெரிகிறது? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களை ஒருவர் உயர்த்தி பேசுறப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி வருதா? ஒரு விருது வாங்குறப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி வருதா? சமுதாயத்திற்கான ஒரு சேவை செய்றப்போ, நீங்கள் உங்களை மகிழ்ச்சியானவராக உணர்கிறீர்களா? அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட செயல்கள்ல தான் நீங்க ஈடுபடணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய உண்மையான விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த உண்மையான விருப்பத்தை நோக்கி உங்கள் மதிப்பீடுகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். அதனோடு இலக்குகளை அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்க மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். இதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே அந்த உள்ளுணர்வு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களும் நம்மோடு தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பிறரோடு பேசுவதை விட நம்மோடு தான் நாம தான் பேசிக்கிறோம். எனக்குள்ள இருக்கிற ஒரு குரல் என்னை வழி நடத்திக்கிட்டு அது சொல்றதை கேட்காம வேற ஒன்று நான் செய்யறப்ப தான் எனக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. என்னுடைய மதிப்பீடு குறைய ஆரம்பிக்குது. இந்த செயலை நீ செய்யறது தப்புன்னு உங்க மனசுக்கு தெரியும். என் மனைவிக்கு தெரியாமல் இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற உறுத்தல் உங்களுக்கு. என்னுடைய கணவருக்கு தெரியாமல் இதை நான் செய்கிறேன். என் நண்பனை நான் ஏமாற்றுகிறேன். என் வியாபாரத்தில் நான் தரம் குறைந்த பொருளை கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம செய்ய போறப்பெல்லாம் இந்த உள்ளுணர்வு அப்படியே ஒரு குத்து குத்தும். அதுக்கு நம்ம பெரும்பகுதி செவி சாய்க்கிறதே இல்லை. உலகத்துல யாரும் செய்யாதான் நான் செஞ்சுட்டேன், எல்லாரும் செய்யறது தானே, இது தெரியாது, வெளியில இது 4 பேருக்கு தெரியாது, எண்ணளவிலே முடிந்துவிடும், இப்படி நிறைய கற்பனைகளையும் சால்ஜாப்புகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த உள்ளுணர்வு உங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்யும் பட்சத்தில், அந்த உள்ளுணர்வுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கும் பட்சத்தில், நிச்சயமாக ஒரு சக்தி உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். விளையாட்டை நம்ம சொல்றோம், கடவுளை நம்புறோம் இல்லையாங்க, ஏதோ ஒன்று இந்த உலகத்தை இயக்குது. அது இயற்கையோ கடவுளோ எதுவோ ஒன்று இந்த உலகத்தை இயக்குது. ஒரு சக்தி என்னை இயக்கி கொண்டிருக்கின்றது அப்படிலாம் நம்ம நம்புறோம். அந்த நம்பிக்கை உறுதியாகும். உங்கள் வாழ்வை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கவில்லை, உங்களுக்குள்ள இருக்கும் ஒரு சக்தி உங்களை இயக்கி கொண்டிருக்கின்றது. மிக உயர்ந்த சக்தி அது. இந்த பாயிண்ட்டை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா கட 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 கடன் நம்ம வாழ்க்கையில அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். நம்ம மதிப்பீடுகள் மாற ஆரம்பிக்கும். மதிப்பீடு மாற ஆரம்பிச்சுன்னு சொன்னா நீங்கள் சமுதாயத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக மாற ஆரம்பிப்பீர்கள். அதுவே உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். மதிப்பீடுகள் பற்றி நம்ம பேசுகிறப்போ அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்குது. அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறே. இது ரொம்ப காலமாக நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். வரலாறுகள்லையும் சரி, இலக்கியங்கள்லையும் சரி, ஒவ்வொரு மனிதருடைய நடத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட அகத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த புறம் இருக்கும். அப்போ ஒரு நேர்மறையான தன்னம்பிக்கை கொண்ட இலக்குகள் கொண்ட ஒரு மனிதன் அகத்தில் அதோடு இருந்தான்னு சொன்னால் புற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வெற்றிகரமானவர்களாக திகழ்வார்கள். அப்போ அவங்க அகத்தில் நீங்கள் இருக்கிறது தான் புறத்தில் உங்களுக்கு பிரதிபலிக்குது. சொந்த மகிழ்ச்சியை அடைவது தான் மனித வாழ்வின் உச்சகட்ட குறிக்கோள் அல்லது இலக்கு என்று அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு சொந்த அமைதி வேணும். இந்த அமைதி இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அந்த அமைதியின்மையின் காரணமாக நம்முடைய செயல்களில் தவறு ஏற்படத்தான் செய்யும். உங்கள் மதிப்பீடுகள் உங்களை பற்றிய மதிப்பீடுகள் உங்கள் இலக்குகளோடு ஒத்திசைவாக இருக்கும் பொழுது உங்கள் செயல் நான் எவ்வளோ பெரிய செயலை செய்ய போகிறேன், நான் நேர்மையாக தான் அந்த செயலை செய்வேன், குறுக்கோளில் அந்த செயலை செய்ய மாட்டேன், நான் என்றைக்கும் தரம் குறைந்த பொருட்களை பற்றி வியாபாரம் செய்ய மாட்டேன், அடுத்தவரை ஏமாற்றி நான் வியாபாரம் செய்ய மாட்டேன், கொடுக்க வேண்டியவர்களுக்கு சரியான நேரத்திலே சரியான பொருளை கொடுப்பேன், இதெல்லாம் உங்க அகத்தின் வெளிப்பாடாவே இருக்கணும். இதெல்லாம் நம்ம புறத்தின் வெளிப்பாடா நம்ம பார்க்கக்கூடாது. எனக்குள்ள நான் இப்படித்தான் சொல்றப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு கர்வம் இருக்கும். நான் நேர்மையானவன், ஒரு பைசா நான் எவனை ஏமாத்தலப்பா, துரோகம் செஞ்ச எவனையும் நான் தண்டிக்கலப்பா, இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக புறத்தின் வெளிப்பாடுல நீங்கள் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மனிதனாக இருப்பீர்கள், வெற்றியாளராக இருப்பீர்கள், குடும்பம் குழந்தை சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நீங்க வெளியில வாழ்ற வாழ்க்கை ஒன்னாவும் உள்ள இருக்கிற வாழ்க்கை ஒன்னாவும் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது நல்லதை கொடுக்காது. மன அழுத்தத்தையும் மகிழ்ச்சியின்மையையும் அவநம்பிக்கையையும் கோபத்தையும் வெறுப்பையும் விரக்தியையும் விளைவிக்கும். நாளெல்லாம் ஸ்ட்ரெஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏன் வருது? நம்மளுக்கான காரணங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். நம் மதிப்பீடுகள் அகம் சார்ந்து இருக்கணும். அகம் சார்ந்த நம்பிக்கைகள் நம்முடைய மதிப்பீடை உயர்த்தணும். அந்த மதிப்பீட்டின் வாயிலாக உங்களுடைய புற வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக மாறும். இதுவரை நான் என் மேலே வேற மதிப்பீடு தான் இருந்தேன். என்னை பற்றின மதிப்பு, என்னை பற்றின மதிப்பீடு, என்னை பற்றிய அளவுகோல் என்கிட்ட வேறையாக இருந்துச்சு. இப்போ திடீர்னு நான் என்னை மாற்றிக்க முடியுமா? ஏன் முடியாது நண்பர்களே? நிறைய பேர் தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை செய்துவிட்டு சிறை வாழ்க்கை வரைக்கும் சென்றவர்கள் எல்லாம் சிறையிலே படித்து
மிகப்பெரிய உயரத்தை எட்டி வெளியே வரும் பொழுது மிகச்சிறந்த மனிதர்களாக மாறி இருக்கிறாங்க. தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய மதிப்பீடுகளை மாற்றி, நான் ஒரு கொலைகாரன் அப்படின்னு இந்த சமுதாயம் மேல ஒரு மதிப்பு வச்சிருக்கு, அதை நான் மாற்ற வேண்டும், என்னுடைய செயல்கள் வழியாக நான் அதை மாற்ற வேண்டும், அவங்க முடிவு பண்ணி தங்களுக்கான மதிப்பீடுகளை உயர்த்தி கொண்டிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நாளையில இருந்து இந்த உலகத்துக்கு நான் எப்படி பார்க்கணும், இந்த உலகம் என்னை எப்படி பார்க்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட மனிதனாக ஒரு நபரோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அந்த நபர்கிட்ட பேசிட்டு அந்த நபர்கிட்ட நான் வெளியில போறப்போ அந்த நபர் என்னை பத்தி என்ன நினைக்கணும், என்ன ஒரு அருமையான மனிதர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நம்ம வாழ்க்கையில சந்திச்சது நம்ம செஞ்ச பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்லாம் நினைக்கணும். இதை பேசிட்டு போறான் பாரு, இவனோட ஒரே பிரச்சனை, வந்தா நெகட்டிவா பேசுறான், தேவையில்லாத விஷயங்களை பேசுறான் அப்படின்னு உங்களை யாரும் நினைச்சிடக்கூடாது நண்பர்கள். எனவே உங்கள் மதிப்பீடுகளை மாற்றுவது வந்து வெகு சுலபம். எப்பேற்பட்ட மனிதராக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் கடந்த கால வாழ்க்கையை மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் மிக சிறப்பான நிலையை நீங்கள் எட்ட முடியும். உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்காலம் அல்ல, இதைத்தான் முக்கியமாக சொல்ல வர்றாங்க. உங்கள் கடந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய எதிர்காலம் நீங்கள் எப்படி விரும்புகிறீர்களோ அப்படி இருக்கும் நண்பர்கள். நீங்கள் எதில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள்? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? நம்ம வேலையில், தொழில் வாழ்க்கையில் என்ன மதிப்பீடை நம்ம வச்சிருக்கிறோம்? நாணயம், கடின உழைப்பு, நம்பகத்தன்மை, படைப்புத்திறன், ஒத்துழைப்பு, தன்முயற்சி, குறிக்கோள், மற்றவருடன் சுமூகமான உறவை வளர்த்து கொள்வது, இந்த மாதிரிலாம் இருக்கிற மனுஷங்க இதை கடைபிடிக்காதவங்கள விட வெற்றிகரமானவராக இருக்காங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்தில் இப்படிலாம் நம்ம இருந்தோம்னா நம்மளை வந்து தப்பாக நினைக்கும், இந்த உலகம் நம்மளை ஏமாத்திடுவோம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த உலகம் அவர்களை மிகச்சிறப்பாக ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் இதை கடைபிடித்தவர்கள் வெற்றிகரமான மனிதராக மாறியிருக்கிறார். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும்? நம்மக்கிட்ட நிபந்தனையற்ற அன்பு, தொடர்ச்சியான ஊக்குவிப்பு, தொடர்ந்து பிள்ளைகளையும் அவங்களையும் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கிறது, பொறுமை, மன்னிக்கும் தன்மை, பெருந்தன்மை, பரிவு, இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதர். இதை கடைப்பிடிக்காதவர்கள் ஒரு தோல்வியை தான் தழுவுறாங்க. சொந்த குடும்பத்திலேயே இன்னைக்கு எத்தனை பேரால மகிழ்ச்சியாக வாழ முடியும்? எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போகின்றன. அப்பா ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, பிள்ளைங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசினா எவ்வளோ நேரம் ஆக போகுது? இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம்னு நினச்சிட்டோம்னா ரொம்ப சுலபமாக நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும் தானே. பணம் மற்றும் பொருளாதார வெற்றியை பொறுத்தவரை என்ன வேணும்? நேர்மை வேணும், கடின உழைப்பு, சிக்கனம், சேமிப்பு, கல்வி, மிகச்சிறந்த செயற்திறன், தரம், விடாமுயற்சி, இதையெல்லாம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அதிக பொருளாதார வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள்னு சொல்கிறாங்க. பணம் உங்கள்கிட்ட வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதற்காகவும் நீங்கள் கஷ்டப்பட போகிறதே இல்லைன்னு இருக்கிறாங்க. இது இல்லாத மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றாங்க. ஆனால் நம்ம நினைப்போம், ஒரு அரசியல்வாதி இருக்கிறாரு, அவர்கிட்ட பணம் இருக்கே, ஊழல் பண்ணுறவன்ட்ட பணம் இருக்குதே, லஞ்சம் வாங்குறவன்ட்ட பணம் இருக்குதே, அவங்களுக்குலாம் இதெல்லாம் இருக்கா சார்? அவங்கள்ட்ட இருக்குது, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? உங்கள்கிட்ட காசை வாங்கினா கரெக்டாக வேலை முடிச்சு கொடுக்குறாங்களா? மற்ற எல்லா ஆட்களையும் விட அவங்க வந்து தீவிரமாக உழைக்கிறாங்க. அது தவறாக இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கப்புறம் அந்த பணம் என்ன ஆகுது, ஏதாகுது அப்படிங்கிறதெல்லாம் வேற கதை. அதை பற்றி நம்ம பேச வரல. சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நாம பணம் பொருளாதாரத்தில் வேணும்னா இந்த குணங்கள்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. உடல் நலத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கணும்? நம்ம உணவு, உடற்பயிற்சி, ஓய்வு, இந்த விஷயங்களில் சுய ஒழுங்கு, சிறப்பான ஆளுமை, சுய கட்டுப்பாடு, இவற்றின் மீது நம்பிக்கை வைக்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. டிசிப்ளின், நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போவேன், 4 மணிக்கு எந்திரிச்சு விளையாட போவேன். புகழ்பெற்ற மனிதர்கள் எல்லாம் அதிகாலையில் வெகு சீக்கிரம் எந்திரிக்கிறாங்க, வெகு விரைவாக எந்திரிக்கிறாங்க. 3 மணி, எனக்கு தெரிந்த ஒரு தொழிலதிபர் 2 மணிக்கு எந்திரிக்கிறார். அவர் திறந்தோர் 2 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறார். 10 to 1 ரெஸ்ட் எடுக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதங்களில் தன்னை மாற்றிக்கிறார். இன்றைக்கு நம்மளோட பாரத பிரதமராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க. புகழ்பெற்ற தலைவர் கருணாநிதி அவர்கள் மிக முக்கியமாக 4 மணி நேரம் தான் அவர் தூங்குவோம். பெரிய மனிதர்களுக்கெல்லாம் நேரம் கூட கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். நம்மளுக்கு தான் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. உடல் நலத்திற்காகவும் உடல் திறனுக்காகவும் உயர்ந்த தரங்களை வகுத்து அதை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பின்பற்றணும்னா மிகச்சிறப்பான ஆளுமையாக நம்ம மாற முடியும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பற்றி மட்டுமே சிந்தியுங்கள். வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பான்மையான நேரம் அவர்கள் வெற்றியை பற்றி, தங்களை பற்றிய மதிப்பீடுகளை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. சும்மா இருக்க நேரம்லாம் நாம் இப்படி பண்ணியிருக்கணும், இதை இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும், அந்த வேலையில் இன்னும் நம்ம நிறைய பேரை கொண்டு வந்து அவங்களுக்கான வாழ்வை உயர்த்த வேண்டும், இந்த மாதிரிலாம் சிந்திக்கிறாங்களாம். மற்ற மனிதர்கள் நடைபெறாத விஷயங்களை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கிறாங்க. எனவே நீங்கள் உங்கள் மதிப்பீடுகளை பற்றி மட்டுமே தொடர்ந்து சிந்தியுங்கள். அடுத்ததாக நாணயம். உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் நாணயமாக இருக்கிறாங்க. யாரும் நம்மளை கண்காணிக்கலைனா கூட, யாரும் என்னை பார்க்கலைனா கூட நான் வந்து நாணயமானவனாக இருக்கணும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், ஒழுங்குகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு தொழில் முனைவோருக்கு நாணயம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த நாணயமே உங்கள் வாழ்வை மிக உயர்வான நிலைக்கு எடுத்துச்சு. அது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அந்த நாணயம் வந்து உங்களை மேலே கொண்டு சொல்லும். அப்படிங்க. கடைசியாக நண்பர்களே, நீங்கள் உங்களுடனும் மற்றவர்களுடனும் உண்மையாக இருக்கும். எனக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், மற்றவர்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன். மரியாதையுடன் கூடிய ஒரு நபராக இருப்பதென்று என்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உண்மையை கூறுவதென்றும் உங்களுடனும் மற்றவர்களுடனும் உண்மையுடன் வாழ்வதென்றும் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் மதிப்பீடுகளை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவற்றை எழுதிக் கொள்ளுங்கள்.
அந்த மதிப்பீடுகளுடன் ஒத்திசைவாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். பிறகு எக்காரணம் கொண்டும் அவற்றை விற்றுக் கொடுக்க மறுத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுக்கு நிகழும் அனைத்திற்கும் நீங்களே முழு பொறுப்பு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கச்சிதமான எதிர்காலம் பற்றிய ஒரு கச்சிதமான காட்சியை உருவாக்கி கொண்டு உங்களுடைய மதிப்பீடுகளை தெளிவுபடுத்தி கொண்டு விட்டால் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் தெளிவான திட்டவட்டமான இலக்குகளை வகுக்க தொடங்க நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று பொருள். விண்ணை நோக்கி பயணிப்பதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்று பொருள். நான் உண்மையை பேச போறேன், நான் உண்மையா நடக்க போறேன், மற்றவர்கள்ட்டே நான் உண்மையா நடந்துக்க போறேன், என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் இதை நான் கடைபிடிக்க போறேன், என்னை பத்தின மதிப்பீடுகள் இப்படித்தான் இந்த உலகம் என்னை பார்க்கணும் அப்படின்ற மதிப்பீடுகளை நான் உருவாக்கிக்க போறேன். அந்த மதிப்பீடுகளின் வாயிலாக என்னுடைய இலக்குகள் தீர்மானிக்கப்பட போகும். நடக்கிற அத்தனைக்கு நான் தான் பொறுப்பு. யார் ஒருத்தர் எது செய்தாலும் நானே அதற்கு பொறுப்பு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கையின் மிக உச்சநிலையை நீங்கள் அடைய போகின்றீர்கள் நண்பர்களே. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அள்ளி கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றது. நம்ம வேலையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளை மாற்றிக்கொள்வது. வெகு சுலபமாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய வாழ்வின் வெற்றியை நீங்கள் அடைய போகின்றீர்கள். உங்களை வெற்றியாளராக பார்ப்பதில், உங்களை வெற்றியாளராக இந்த உலகம் கொண்டாடுவதில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் உங்களுக்கு. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? நாம் ஏன் அந்த மகிழ்ச்சியை விட்டுக் கொடுக்க வேண்டும்? எனவே வெற்றிகரமானவராக, மகிழ்ச்சியானவராக மாறுங்கள் நண்பர்களே. உங்கள் இதயத்தின் விருப்பத்தை கண்டுபிடிப்பது எப்படி? உங்கள் இதயம் எதை விரும்புகிறது? இதுக்கு ஒரு நல்ல பதில் இருக்கு. வாழ்வில் வேறு ஏது ஒன்றையும் விட அதிகமாக எதை கைவசப்படுத்தவும், எதை செய்யவும், எதுவாக ஆகவும் நீங்கள் ஆழ்ந்த விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா அதான் அவங்க இதயம் விரும்புது. ஒரு புகழ்பெற்ற ஒரு சினிமா டைரக்டர் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அவங்க அந்த சிந்தனையிலே இருந்திருப்பாங்க. சினிமா 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 சினிமான்னு அதை விட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஒரு தடவை கண்ணதாசன் அவர்களும் மறைந்த இசை மேதை எம்எஸ்சி அவர்களும் ஒரு விமானத்தில் பயணம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த விமானத்தில் பயணம் செய்கிறப்போ எம்எஸ்சி அவர்கள் சொல்லியிருக்காங்க, டாய்லெட் எங்கே பாருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாங்க, பின்னாடி இருக்குங்க டாய்லெட், போயிட்டு வாப்பா அப்படின்னு இருக்காங்க. இவர் போயிருக்கார், போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. வந்து எம்எஸ்சி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எப்போ அங்கே டூலெட்னு போர்டு போட்டிருப்பா அப்படிங்கிறார். கண்ணதாசனுக்கு ஒரே சிரிப்பு, என்ன டாய்லெட்டை டூலெட்னு படிச்சுட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரஷ்யா போகிறாங்க. ரஷ்யாவில் ஒரு புகழ்பெற்ற இசை மேதையோட சமாதிக்கு போயிருக்கிறாங்க, அவருடைய நினைவரங்கத்திற்கு. அங்கே போன உடனே ஒரு பெரிய பியானோ வைக்கப்பட்டிருக்கு. அந்த பியானோவில் அந்த இசைக்கலைஞர் வாசித்த நோட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. விருப்பப்படுறவங்க அந்த பியானோவை வாசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறப்போ எம்எஸ்வி அவர்கள் டக்குன்னு போய் அந்த பியானோவில் உட்காந்துருக்காரு. அந்த நோட்ஸை பார்க்காமலே அந்த இசைக்கலைஞரோட இசையை வாசிச்சிருக்கிறார். குறிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு நீண்ட இசையை வாசிச்சிருக்கிறார். கண்ணதாசன் அவர்களுக்கு அப்போதுதான் தெரியும், அவரவருடைய துறையில் அவருடைய விருப்பத்தில் வெகு ஆழமாக இருக்கிறார்கள், சான்றோர்களாக இருக்கிறார்கள். அதை பற்றியே 24 மணி நேரமும் அவங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு புற உலகில் மற்ற விஷயங்களை பற்றி அதிகமாக கவலைப்படுவது. இதுதான் உண்மையான இதய விருப்பங்கிறது. நம்ம எத்தனை பேர் நம்முடைய இதயத்திற்கான விருப்பத்தை நம்ம இது வரைக்கும் கேட்டிருக்கிறோம்? இன்றைக்கு காலை நேரமோ இரவு நேரமோ நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையாக கூட இருக்கும். உங்கள் இறுதி ஊர்வலத்தின் போது மக்கள் என்ன பேசிக்கொள்ள வேண்டும்? ஐயோ, என்ன மனுஷங்க, அவன் இருந்த வரைக்கும் யாரையும் படுத்தினான், என்ன ஏதோ போய் சேர்ந்துட்டான், இனியாவது அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும். பிள்ளையை போட்டு படுத்தினான், பொண்டாட்டியை போட்டு படுத்தினான், நம்மள்ட்ட வேலை பார்க்குறவங்கள போட்டு படுத்தினான், எல்லாரையும் போட்டு படுத்தினான் அந்த மனுஷன். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நான் என் வாழ்க்கையிலே பார்க்கல அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்களா? புண்ணியம் வாங்க அந்த மனுஷன். யாரு கேட்டாலும் போய் உதவின்னு செய்வான். இந்த சமுதாயத்திற்காக இருந்தால் செஞ்சிருக்கிற பணிகள் அவ்வளவு. எப்படி சொல்லணுமா? என் அப்பா ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு நேர்மையான மனிதர், வாழ்நாளில் எங்களுக்கெல்லாம் உதாரணமா போயிருக்கிறார். செல்வங்களை சேர்த்து வைப்பது பெரிதில்லை, என் அப்பா எங்களுக்கு நல்ல நினைவுகளை தந்துட்டு போயிருக்கிறார். எப்படி உங்க குடும்பம் சொல்லணுமா? எங்க அப்பாவுடைய 30வது வருடம் இது. நினைவு கூர்ந்தவரை நினைக்கக்கூடிய சம்பவங்களை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்களா? நீங்க என்னவா இருக்கணுங்க? வாழும் பொழுது நீங்கள் உங்களை யாருமே எதுவுமே சொல்ல போறதே கிடையாது. ஒன்று உங்களை பார்க்குறப்ப உங்க முகஸ்துதிக்காக சொல்லுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பயந்து சொல்லுவாங்க. நீங்கள் அரசியல்வாதியாவோ அதுவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயந்து சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தில் நீங்கள் முதலாளியாக இருக்கும் பொழுது உங்கள் தொழிலாளர்கள் உங்களை புகழ்ந்து சொல்வார்கள். இது எதுவுமே உண்மை இல்லை. இறந்த பிறகு உங்களை எவ்வாறு இந்த உலகம் நினைவில் கொள்கின்றது? காமராஜரை இந்த உலகம் இன்றும் நினைவில் வைத்துக் கொண்டது. இப்பொழுது பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட அவரை பற்றிய வரலாறு சொல்லப்படுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மனை இன்றும் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய சமாதியிலே போய் இந்த மண்ணை எடுத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பிறந்த பிள்ளைகள் நாட்டில் வைப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார். மருதுபாண்டியரை இந்த உலகம் கொண்டாடி கொண்டு, வேலுநாச்சியாரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், மகாத்மா காந்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், பல்வேறு கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம், கோயிலை கட்டிய ராஜராஜனை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் கோடிக்கணக்கான மனிதர்கள் தங்கள் வாழ்வில் எதையும் செய்யாமலே சென்று விடுகின்றனர். நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் இது தேவை, வேற யாருக்கும் தேவை கிடையாது என்ற மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நண்பர்களே, எதிர்காலத்தில் உங்களை இந்த உலகம் எவ்வாறு நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதை கொண்டு உங்கள் இதயத்தின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு அதற்கான வழியிலே ஈடுபடுங்கள். நன்றி நண்பர்களே.